Continue prayer for குறிப்பாக abroad நான் workers. இன்றைய நாள் இந்த நாளுக்குரிய இந்த செப நேரத்தை நீங்கள் எந்தெந்த நாடுகளில் எப்படி என்ன டைமுக்குள்ளே இருக்கிறீங்கள்ன்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் குறிப்பாக இந்த வெளிநாட்டிலே இருக்கின்றவர்களுக்காக இந்த செப வேளையை நான் பயன்படுத்த விரும்புகிறேன். அதிலும் வெளிநாட்டிலே தனிமையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறவர்கள், குடும்பமாக இருக்கிறவர்கள் தான் கூடுதலாக தனிமையில் இருக்கிறவர்களுக்கு. குடும்பமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லியிருக்கல, எப்படியும் நீங்கள் வேலையால் வருகிற பொழுது உங்களுடைய பிள்ளைகள் இருக்கும், கணவன் இருப்பார், ஏதோ கதைப்பீங்க, மனைவி இருப்பா, கதைச்சிருவீங்கள். அந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் இருக்கும். ஆனால் தனிமையில் மனைவியையும் பிள்ளையும் விட்டுட்டு எத்தனையோ பேர் இன்றைக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறீங்க. அவங்களுக்காக நான் உங்களுடைய நெஞ்சத்துக்கு ஆறுதலாக இந்த ஜெபத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பயபக்தியோடு ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பாருங்கள். கடவுளுங்களுக்கு 2 கை தந்திருக்கிறார். God has given 2 hands. ஓகே, இந்த 2 கைகளும் தந்த நோக்கத்தில் என்னுடைய அனுபவத்தை சொல்லணும். ஒரு கையை நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க, உங்களுடைய சக்தி உண்டு. மற்ற கையை நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க, ஆண்டவருடைய சக்தி உண்டு. இதில் உங்களோட சக்தி என்று நீங்கள் நினைச்ச கைக்கு ஒரு 10 வீதத்தை போடுங்க. மிச்ச 90 வீதமும் ஆண்டவருடைய கை. அதான் ஆசீர்வாதம். பல வேளைகளில் நாங்கள் நினைக்கிறோம் என்னென்னு சொன்னால், எங்களால் தான் எல்லாம் ஏழுமண்டு, நாங்கள் வேலை செய்கிறோம், எங்களால் முடியும், பணம் இல்லை. ஆண்டுடைய ஆசீர்வாதத்தினால, அவருடைய வல்லமையால் தான் நீங்கள் ஜீவிக்கிறீங்க. 10 வீதம் தான் உங்களுடைய முயற்சி, மிச்சம் 90 வீதம் ஆண்டவர் தருகின்ற பலன் என்று நீங்கள் நம்பிக்கொண்டு விசுவாசித்தீங்கன்றால் உடைய தலைகளை தாழ்த்தி ஜபத்துக்குள்ளே போங்க. மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்லாயன் இயேசுவே, ஆண்டவரே, வேலையெல்லாம் செய்கின்ற பொழுது சுவாமி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, வேலை செய்கிறோட கதைக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸோட பழகிறோம் ஆண்டவரே. ஆனால் அறைக்குள்ளே வந்த பொழுது ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு வேலை நேரம் சுவாமி, யாரோடும் சில நேரங்களில் கதைக்க முடியாத ஆண்டவரே. நாங்கள் நெடுக கதைச்சோம் என்று சொன்னால் இவன் ஒரு கதைச்சு கொண்டே இருப்பான் என்று பலருக்கு அது அரியண்டமாக போயிடும் சுவாமி. மௌனமாக இருக்க வேண்டிய கட்டங்கள் நிறைய இருக்கிறது. சில நேரங்களில் கூட்டாக இருந்து சேர்ந்து சமைச்சு சாப்பிடுகின்ற வாலிபர்கள் கனவேர் இந்த வெளிநாடுகளில் தவிச்சு கொண்டிருக்கிறீங்க. சந்தோஷமாகத்தான் இருக்கிறீங்க, நல்லா உழைக்கிறீங்க. ஆனாலும் ஒரு தனிமை என்று ஒன்று இருக்கிறது. தோப்பிலே இருந்தாலும் இசப்பா, ஒவ்வொரு பறவைகளும் தனியே தான் ஆண்டவரே வாழும். தோப்பிலே மரங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனிமரம்தான் இயேசப்பா. ஆண்டவரே, தனிமையில் இருந்து தங்களுடைய உணர்வுகளை தங்களுக்குள்ளே சொல்லி 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 ஆறுதல் படுத்தி, 4 மாதம் முடியுது, 6 மாதம் முடியுது, 1 வருஷம் முடியுது, 2 வருஷம் முடிஞ்சா என் மனைவி பிள்ளைகளை பார்க்க போகிறேனே